சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள முத்துக்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். ஒரு கிராமம், ஒரு விவசாயி, அவருக்கு கொஞ்சம் நிலபுலன் இருக்குன்னா அவர் வீட்டில் 2 மாடு, 4 ஆடு, 4 கோழி இருக்கணும். அந்த காலத்துலலாம் அப்படித்தான். இந்த காலத்தில் கிராமத்தில் இருக்கிறவர் கூட ஆடு மாடு வேண்டாம், பராமரிக்க முடியல, பால் வேணும்னா 1/2 லிட்டரு 1 லிட்டரு விலைக்கு வாங்கிக்கலாம், இல்லை பாக்கெட் பால் கிடைக்குது, வாங்கி குளிர்சாதன பெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு எப்போ வேணும்னாலும் பயன்படுத்திக்கலாங்கிற மனோபாவம் வந்துடுச்சு. இதெல்லாம் நல்லதா கெட்டதான்னு விவாதம் வேண்டாம், அவங்களுக்கே எல்லாம் தெரியும். ஏன் ஆடு மாடு கோழி வளர்க்கணும்? மாடு வெறும் பால் மட்டுமா கொடுக்குது? சாணம் கோமியம். ஆடு வெறும் இறைச்சி பால் மட்டுமா கொடுக்குது? ஆட்டாம்புழுக்க, அது கழிக்கும் சிறுநீர். கோழி முட்டை இறைச்சியோடு கோழி எச்சமும் கொடுக்குது. இவையெல்லாம் இயற்கை எரு. இயற்கை எருவை நிலத்துக்கு கொடுத்தாதான் நாம் போடுற செயற்கை உரம் முழுமையாக வேலை செய்யும். அதில் இருக்கிற சத்துக்களை பயிர்கள் நல்லபடியாக எடுத்துக்கும். தாய்ப்பால் மாதிரி இயற்கை எரு. முத்துக்குமார் சார், மாடு கறக்கிற பாலை விட மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அது போடுற சாணமும் கோமியமும். சிறுநீர் இரண்டுமே அற்புதமான கிருமி நாசினிகள். அதுவும் சாணி இருக்கே, இதை வரட்டி தட்டி அடுப்பெரிக்க பயன்படுத்துவாங்க அந்த காலத்தில். வரட்டியை நம்ம வீட்டின் சுவர்களில் வெளிப்புறத்தில் தட்டி காய வைப்பாங்க. 15 நாட்களுக்கு ஒரு முறை வீட்டு சுவரின் வெளிப்புறத்தில் வரட்டியை காய வைக்கும் பழக்கம் நம்ம மாநிலத்தில், அதுவும் கிராமப்புறங்களில் இருந்தது. பெரியவங்களை கேட்டால் சொல்லுவாங்க, வெளிப்புற சுவரில் தட்டி காய வைக்கப்படும் வரட்டியினால் வெளியில் என்ன தட்ப வெப்பநிலை நிலவுனாலும் வீட்டிற்குள் சுமாராக சராசரியாக 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நிலவும்படி செய்திடுமா இந்த வரட்டிகள். அதே மாதிரி அந்த காலத்தில் ஏது தடுப்பூசிகள்? பிள்ளைங்களுக்கு தாய்ப்பால் கொடுப்பாங்க, அதை குடிச்சிட்டு குழந்தைங்க தானாக வளர்ந்துடும். இப்போது மளிகை கடை லிஸ்ட்டு மாதிரி இத்தனை நாளில் ஒரு தடுப்பூசி, இத்தனை மாதத்தில் ஒரு தடுப்பூசி, இந்த மாதத்தில் இந்த பூஸ்டர் தடுப்பூசின்னு ஏகப்பட்டதை போட்டு குழந்தைகளை பத்திரமா வளர்க்குறோம். ஆனால் அந்த காலத்தில் பசுவின் சாணமே வரட்டியே எதிர்ப்பு சக்தியை தரவல்லதாக இருந்தது. அதிலும் 18 மாதம் நிரம்பிய ஒவ்வொரு பசுவின் சாணமும் தடுப்பூசிக்கு நிகரான எதிர்ப்பு சக்தியை குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி கொடுக்க வல்லது. எப்படி இந்த சாணத்தை பயன்படுத்துறது, அதில் உள்ள எதிர்ப்பு சக்தியை பெறுவது எப்படின்னு சிந்தித்த நமது முன்னோர்களுக்கு கிடைத்த விடைதான் இந்த சாணி வரட்டி. முத்துக்குமார் சார், வளிமண்டலத்திலிருந்து வரும் புற ஊதா கதிர்கள், காஸ்மிக் கதிர்கள் காய்ந்த வரட்டியில் படும்போது மின்காந்த சக்தி உந்தப்பட்டு அந்த வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு அரண் கிடைச்சிடுது. ஆனால் இந்த பலன் 15 நாட்களுக்கு மட்டுமே கிடைக்குமா. அதனால தான் 15 நாட்களுக்கு ஒரு முறை வரட்டி தட்டுற பழக்கம் வச்சுருந்தாங்க அந்த காலத்தில். கைகளால் பெண்கள் சாணி வரட்டி தட்டும்போது உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை அகற்றி நோய்களை, குறிப்பாக சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்குமா. சுற்றிலும் வரட்டிகள் கொண்ட வீடுகளில் 48 நாட்கள் புழங்கி வந்தோம்னா அலர்ஜி, புற்றுநோய், இருதய கோளாறுகள் போன்றவை கட்டுக்குள் இருக்கும்னு சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளவு நன்மைகள் நமது நாட்டு மாட்டின் சாணியினால். அப்போது அதை முறையாக பண்படுத்தி பயன்படுத்தணுமா வேண்டாமா? உங்களுக்கு ஒரு தகவல், இந்த சாணி வரட்டி இப்போது ஆன்லைனில் விற்கப்படுதான். உடனே அதுக்கும் ஒரு ஆர்டர் போட்டு வாங்குவீங்களே. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.